ராமாயணத்தின் மீது ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. என்னன்னா ரெண்டு ஆட்சிகளையும் 5 ஆண்டுகள் இருந்துட்டு பிரதமர் அல்லது பாஜகவுடைய சாதனைகள் அப்படிங்கிறதுல வாக்குறுதிகள் நிறைவேற்றும் அப்படிங்கிறதுல அதிகப்படியாக சித்தாந்த ரீதியாக அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய கருத்தியல் சார்ந்து செஞ்சது அப்படின்னு வந்திருக்குது. அது நீங்கள் ஆர்டிகல் 377 இருக்கலாம், அல்லது முத்தலாக்கா இருக்கலாம், வெவ்வேறு விஷயங்களாக இருக்கலாம். இன்னைக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அது எதை அடிப்படையாக, இந்துத்துவாவை அடிப்படையாக வைத்த ஒரு அரசியலை உத்தரப்பிரதேசமும் அல்லது ராஜஸ்தானும் நிராகரிக்க தொடங்கி இருக்கிறது. கோர் ஏரியாலே நிராகரிப்புனா பொலிட்டிக்கலா ஒரு ஃபியூச்சர் வந்து என்ன லைன்ல போறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதான் லக்ஷ்மண் சொல்றாரு, மகாராஷ்டிரா உங்களுக்கு அடுத்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதா இருக்கு. ஒன்னு ஐடியாலஜியில நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், இன்னொன்னு பிரதமர் மோடி அசைக்க முடியாதவர், எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார்னா இந்த முறை அதை செய்ய வேண்டி இருக்கும். இதெல்லாம் நெருக்கடிகளாக மாறுது அப்படிங்கிற இல்லை. ஏன்னா அந்த வாக்குகள் வந்து எங்கேருந்து வந்தது, எந்த காரணத்துக்காக வந்தது அப்படின்றதுலேயே ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு. ஓகே, ஒன்று அவர்களோட கோர் ஐடியாலஜியை சார்ந்தவர்கள் பிளஸ் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து மோடி அவர்கள் வந்து தேர்தலை நாடினார். அப்படின்ற போது யூபியில வித்தியாசம் என்ன? இப்ப நம்ம வந்து ஃபைசாபாத் எடுத்துப்போம். அயோத்தியா வந்தது அங்க பிரச்சனை, அயோத்தியால ராமர் கோயில் வந்தது பிரச்சனை அப்படின்னு இல்ல. அங்க இஸ்லாமியர்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ அங்க அவர்களுக்கு மாற்றத்திற்கான தேவைக்கு என்ன நீதிமன்றம் சொன்னதோ அதுக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டது. அதுவும் பிரச்சனை கிடையாது. என்ன லேண்ட் அக்விசிஷன் process ரொம்ப சிம்பிளா லேண்ட் அக்விசிஷன். நீங்க இதுக்கு முன்னாடி மக்களோட மாண்டேட் இருந்துச்சு, நாங்க ராமர் கோயில் கட்டறோம், அதான் பிரையாரிட்டி. நீங்க இந்த முறை மக்கள் தோற்கடிச்சிருக்காங்கன்னா மக்கள் உங்களை ஏற்கல, இந்த விவகாரத்துல மக்கள் ஏற்கல அப்படிங்கறாரு கனகராஜ். லேண்ட் அக்விசிஷன் process இருந்தது, அது நீதிமன்றம் சார்ந்து நடக்குது. அங்க வந்து என்ன வேல்யூவேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு, அதுல காலதாமதம் இருக்கு. அது மக்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அங்க வந்து ராமர் கோயில் வந்தது தவறு கிடையாது, அங்க இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது தவறு கிடையாது. டெஃபினட்டா அது ஒரு மேஜர் ஃபேக்டர். மேஜர் ஃபேக்டர் வந்து அங்க உடனே ஒண்ணும் இல்ல, என்னோட வாழ்வாதாரம் எது டிஃபரெண்டா இருக்கு, ஷார்ட் டர்ம் நீங்க அந்த 5 அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல. வாரணாசியில முதல் 3 கட்டத்துல பின்னடைவு முதல் முறையா அவர் பார்க்கிறார். அவருடைய அது ஒன்று. அகிலேஷ் யாதவ் அங்க டெஃபினட்டா பெட்டரா பண்ணிருக்காரு. காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நார்மலா வந்து சமாஜ்வாடி பார்ட்டி அதிகமா யாதவ்களுக்கு சீட்டு கொடுக்கும். இந்த வாட்டி அது மாற்றம் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய எல்லா லாஜிக்ஸும் சரி. என் கேள்வி என்னன்னா, இதெல்லாம கடந்த முறை அவர் ட்ரை பண்ணிருக்காரு. கடந்த முறைகள்ல காஸ்ட் ஈக்குவேஷன்ஸோ இதெல்லாம் கடந்து ஹிந்துத்துவாங்கிறது எடுபட்டுச்சு, வாக்குகளாக வந்து இந்த முறை எடுபடல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படக்கூடிய ஒரு இடம் வருதா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல இன்னொருத்தர் வந்து இன்னொரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணிருக்காங்க, இல்ல பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அதை எப்படி பெட்டர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மக்களோட வாழ்வாதாரம் உயர்வதற்கான வேலைகளை யோகி ஆதித்யநாத் அவர்களும் செய்திருக்கார், நரேந்திர மோடி அவர்களும் செய்திருக்காரு. யூபியில வந்து எத்தனை கல்லூரிகள் வந்திருக்கு, எத்தனை மருத்துவ அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்கு, எத்தனை பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இன்னைக்கு ப்ராப்பரா ஸ்டாக்டா இருக்கு, ப்ராப்பரா எத்தனை என்கவுண்டர் அது ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆஃப் கோர்ஸ் என்கவுண்டர் வந்து வாக்குகளா மாறி இருக்குங்கிறது ஒரு ஹார்ட் ரியாலிட்டி, அது வேற விஷயம். ஆனா அது வந்து இப்போ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டோ மற்றவங்களோ சொல்றது வேற. நான் ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வர லக்ஷ்மண், இப்போ அவங்க பொலிட்டிக்கலா அவங்களுடைய நரேட்டிவோ இல்லைன்னா அவங்களுடைய அஜெண்டா செட்டிங்லயோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது அதுதான் தீவிரமா போகுன்றீங்களா? இந்துத்துவ ஐடியாலஜியை முன்னெடுத்தக்கூடிய நீங்க டே பை டே கொஞ்சம் ஸ்லோவா பண்ணலாம், சூழல் பார்த்து பண்ணலாம். ஓகே, முதல் 2 மாதங்களுக்குள்ளாக மோடி ஒரு விஷயத்தை செய்வார் நான் பார்க்கிறேன். வாஜ்பாய் மிக நல்லவர், மோடி நல்லவர்னு நாகராஜ் சொன்னார். மிக எடுத்தார், நல்லவர் மட்டுமல்ல வல்லவர் கூட. மிக எடுத்துட்டு வெறும் நல்லவர் வல்லவரும் கூட. எதனால மிக எடுத்தான்னு எனக்கு தெரியாது, அது கேஷுவலா கூட வந்திருக்கட்டும். அந்த வல்லமையை காட்ட வேண்டிய நேரம் வருதோன்னு எனக்கு தோணுது. மோடியினுடைய கடந்த 5 ஆண்டு கால நடவடிக்கைகளை பார்த்தா, பிஜேபி நடவடிக்கைகளை, நேற்று மம்தா பானர்ஜி சொன்ன ஒரு கருத்து, இந்தியா கூட்டணி இப்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரல, ஆனால் மிக விரைவில் உரிமை கோருவோம். அதுக்கு 1000 அதுக்கான காலம் வரும்போது ஆட்சி அமைப்போம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. நான் இன்னைக்கே கூட நீங்க பிரதமர் பதவி ஏத்துக்கோங்க, நான் எப்போதும் உங்க கூடவே இருப்பேன் நிதிஷ்குமார் சொன்னாலும், ஆந்திராவில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதுக்கு காரணமே மோடி தான் சந்திரபாபு நாயுடு வெளிப்படையாக புகழ்ந்து பேசினா கூட இந்தியா கூட்டணியை அவர்கள் இருவரும் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா நாகராஜ். அது போல என்டிஏ பத்தியும் பிரதமர் மோடியை பத்தியும் ஏற்கனவே நன்கு தெரிந்தவர்கள். எந்த நேரமும் இவர்கள் நம்மை விட்டு போகலாங்கிற எச்சரிக்கை உணர்வு மோடிக்கும் பிஜேபிக்கும் மிக நிச்சயமாக இருக்கும். சோ அல்டர்னேட்டர் நோக்கி அவங்க போவாங்க. சிறிய கட்சிகளை வளைக்கிறது, பெரிய கட்சிகளை கொண்டு வரதுல என்ன பிரச்சனை? அதான் இதையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுலதான் இந்த வல்லமையை காட்டுவார் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அது மிக நிச்சயமாக அரசியல் ஈக்குவேஷன்ல சில இம்பேலன்ஸையும் ஏற்படுத்தும், விமர்சனங்களையும் ஏற்படுத்தும். திரும்பவும் சொல்ற மோடியின் பிம்பத்துக்கும் சேதாரம் வரும். தமிழ்நாட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடியதுல திரு எல் முருகன் மத்தியில ஏற்கனவே திருமதி நிர்மலா சீதாராமனோ அல்லது ஜெய்சங்கர் அவர்களோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், ஆனா அது தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷனா பார்க்க முடியுமா அப்படிங்கிறது 77 பேர் தான் அமைச்சர்களாக இருக்க முடியும். ஓகே,
திரு சுரேஷ் கோபி பொறுப்பேற்கக்கூடியதை பார்க்குறோம். முதல் முறையாக கேரளாவில் ஒரு வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு. அங்கிருந்து அமைச்சராக 2 பேர் இந்த முறை வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. எஸ் திரு சுரேஷ் கோபி முதல் முறை வெற்றி. எஸ் லக்ஷ்மண் நீங்க சொல்லுங்க. மொத்தமா 77 அமைச்சர்கள் தான் பதவி ஏற்க முடியும். ஓகே. இப்ப கிட்டத்தட்ட வர தகவல்படி 72 பேர் வந்துட்டாங்க. மீதம் இருக்கிற 5 ஏதோ காரணத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த பிளவுபட்ட தேசியவாத காங்கிரஸ் நாங்க யோசிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நபர்களுக்காக சில வச்சிருக்கலாமே தவிர தமிழ்நாட்டுக்கு இனிமேல் பெருசா வர வாய்ப்பு இல்லை. ஓகே. பல பேர் கிளம்பி அண்ணாமலையா, தமிழிசையா, இவரா இல்ல முகம் தெரியாத 3வது நபரா 4வது நபரா எல்லாம் போக திரும்ப முருகனையே கொண்டு வந்ததுல அதிர்ச்சி இல்ல, ஆச்சரியமும் இல்ல. அது அப்படியே ஒரு ஜஸ்ட் லீடர் போயிடுச்சு. என்ன துறை கொடுக்கிறார்கள், அவருக்கு என்ன அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கறாங்கன்னு ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. அவர் இங்க எந்த அளவுக்கு களமாட முடியும். எல்முருகன் மத்திய அமைச்சர் ஆன பிறகும் கூட பெருசா இங்க களமாட முடியல. தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளர் முதலமைச்சரை போய் பார்க்கறது, அமைச்சரோட சந்திக்கிறது, இவங்க சந்திக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடும் இல்ல. அரசியல் செயல்பாடுகளும் அவர் அனுமதிக்கப்படல. இதை முக்கியமா பார்க்கணும். இது ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷனோட ஆங்கிள் மட்டும் பார்க்காம இந்த 2 நாளாக தமிழிசை பேசுகிற பேச்சுக்கள், அவர் வெளியிடுற கருத்துக்களை பார்த்தா ஒரு அன்ட்ரஸ்ட் மிக சீக்கிரமாகவே வந்துருமோன்னு தோணுது. ஒரு பத்திரிகையாளரா எனக்கே ஆச்சரியம் தான். நேற்றைக்கே தமிழிசை வைத்த கடுமையான விமர்சனங்கள். இது ஏதோ தமிழ்நாட்டு பிரதிநிதித்துவம், அவர் பிஜேபியுடைய அமைச்சர் அப்படின்னு இல்லாம தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளேயும் சில விஷயங்கள் கடமுடாக்கள் கேட்க ஆரம்பிச்சு நாளுக்கு நாள் அதிகமாக தான் போகும். ஒருவேளை அண்ணாமலை அமைச்சராக இருந்தா அந்த பிரச்சனை பாதியா தீர்ந்திருக்கும். அவர் ஆகாதனால பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறதா பிஜேபியை மையப்படுத்திய தமிழ்நாடு இம்பாக்ட். களத்துல பிஜேபியை வழி நடத்துறதுக்கு அவர் அவசியம், ஆட்சி அதிகாரத்துக்கு தேவையில்லை அப்படின்னு கட்சி முடிவு பண்ணது. தேசிய தலைமை முடிவெடுத்தால் அதற்கு முதல் சங்கடம் கொடுக்கிற நபராக தமிழிசை உருவாகி விட்டாருங்கிறதையும் நான் கவனிக்க தவறக்கூடாதுன்னு சொல்றேன். வேறு சிலரும் அந்த கருத்தை ஒட்டி பேசுறாங்க. மதுரையில பேராசிரியர் சீனிவாசன் உள்ளிட்டவர்களும் கிட்டத்தட்ட அதை ஒட்டி பேச, பதவியேற்பே முடியாத போது இந்த கட்சியில் குற்றவாளிகளை சேர்க்கலாமாங்கிற கருத்தை வடிக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு வேகமா இருக்கு.